நம்மை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஆண்டும் தலைவருடைய பிறந்த நாளை முன்னெடுக்கின்ற பொழுது நமக்கே அறியாமல் ஒரு வேகம் நம்முள் பிறக்கின்றது. அப்படி வேகம் பிறப்பதற்கு காரணம் என்னவென்றால், தமிழகத்தினுடைய நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட ஓய்வறியா ஒப்புயர்வற்ற நம் தலைவருடைய பிறந்த நாளை நாம் நெஞ்சை நிமித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் இன்னொரு 100 ஆண்டுகள் வாழும். ஆம், இந்த இயக்கத்தை நோக்கி எத்தனை ஏவுகணைகள் வந்தாலும் அத்தனையும் தடுத்து தகர்த்து பொடி பொடியாக்கின்ற வல்லமை பெற்றவர் நம்முடைய இயக்கத்துடைய தலைவர், இரும்பு மனிதர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே அவர் வழி நின்று இந்த பிறந்த நாளில் நாம் மேற்கொண்டுகின்ற சபதம், நாடாளுமன்ற தேர்தலில் நாடே எதிர்பார்க்காத அளவிற்கு மாபெரும் வெற்றியை குவித்து அவருடைய பாதங்களில் சமர்ப்பிப்போம் 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 என்று கூறி, இன்றைக்கு பிறந்த நாள் காணும் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று நலத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்கலாலும் சரி, பிறகு தலைவர் பிறந்த நாள் இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு நமது மறைந்த கலைஞர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அண்ணா பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, கழகத்தை துவங்கிய நாளாக இருந்தாலும் சரி, 30 விழா இருந்தாலும் சரி, பிறகு நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அது நடுவில் பொங்கல், அப்புறமா பக்ரீத்து, ரம்ஜானு, கிறிஸ்துமஸ் என்று அனைத்து நிகழ்ச்சியும் விழா இருக்கின்ற ஒரு மாபெரும் மாவட்ட செயலாளர் யார் என்றால் அது மிக அருமையான சேகர் பாபு அவர்கள் தான். அதன் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் இன்று நம்ம கழக முன்னோடிகளுக்கு பொற்கொழியை வழங்கியதற்கு துவக்கி வைத்தவர் யார் என்றால் நமது ஆளுநர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதாவது நீங்களாம் கலைஞருடன் பயணித்தவர்கள், உங்களை மறவாத கழகம், உங்களை மறவாத அடுத்த தலைவர் நான் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.